புதுவை நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்டு பலியான குழந்தையின் பெற்றோரை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆறுதல் தெரிவித்தார். துயரத்தில் வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அவர் நிவாரணமாக 1,00,000 ரூபாய் நிதியுதவியை வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் குழந்தையின் புகைப்படத்தை காண்பித்து பெற்றோர் உள்ளிட்ட குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழுதனர். அண்மையில் நெட்டப்பாக்கத்தில் தடுப்பூசி போடப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. இதனால் அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நெட்டப்பாக்கம் புதுவை சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். குழந்தைக்கு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் மருத்துவர்கள் பணியில் இல்லாமையே இதற்கு காரணம் என குற்றஞ்சாட்டினர். அன்றைய தினமே குழந்தையின் பெற்றோரை நேரில் சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் ஆறுதல் கூறியதோடு உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். அங்கிருந்தே அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் பேசி பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். அப்போதே லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தடுப்பூசி போடப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், ஏற்கனவே போலி மருந்து விவகாரத்தை மூடி மறைக்கும் புதுவை அரசு சுகாதாரத்துறையில் தோல்வி அடைந்ததை ஒப்புக்கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று தடுப்பூசி போடப்பட்டு பலியான குழந்தையின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் துயரத்தில் வாடும் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக 1,00,000 ரூபாய் நிதியுதவியை வழங்கினார். நான் கவர்மெண்ட்டு நாங்கள் கோரி வைக்கிறது இது ஒன்று தான். இது ஒன்றாச்சு இந்த மக்களுக்காக நீங்கள் செய்யுங்க. இது நீங்கள் செஞ்சால் என் பையன் இறந்து போய் நான் விட்ருங்க, தடவை விட்ருங்க. இதுக்கப்புறம் ஒரு குழந்தை இறக்கக்கூடாதுங்க. ஏன்னா எல்லாரும் குழந்தை போகிறது, எல்லாம் பிஞ்சு குழந்தை தான். எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த விஷயம் நடந்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க. நான் பணியார வேண்டுதலாம் வேண்டிக்கிறேங்க. சார்லஸ் சார் மார்ட்டின் எங்களுக்கு அவரால் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு போயிடுறாங்க. டாக்டர் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் கவர்மெண்ட்டு நாங்கள் கோரி வைக்கிறது இது ஒன்று தான். இது ஒன்றாச்சு இந்த மக்களுக்காக நீங்கள் செய்யுங்க. இது நீங்கள் செஞ்சால் என் பையன் இறந்து போய் நான் விட்ருங்க, தடவை விட்ருங்க. இதுக்கப்புறம் ஒரு குழந்தை இறக்கக்கூடாதுங்க. ஏன்னா எல்லாரும் குழந்தை போகிறது, எல்லாம் பிஞ்சு குழந்தை தான். எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த விஷயம் நடந்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க. நான் பணியார வேண்டுதலாம் வேண்டிக்கிறேங்க. சார்லஸ் சார் மார்ட்டின் எங்களுக்கு அவரால் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு போயிடுறாங்க. டாக்டர் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க.